நீங்கள் இந்த இசிஜி பேப்பர் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். அப்படி என்னடா புதுசாக ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் ஒலிக்குது. யார் நல்லவங்களோ அவங்க கண்ணுக்கு தான் அதில் அந்த புதுசான விஷயம் தெரியும். அதாவது நல்லவங்கிறத நான் யாரை சொல்கிறேன்னா, என் வீடியோவை தொடர்ந்து யார் பார்க்குறாங்களோ அவங்கள தான் நான் நல்லவங்கன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க, நான் தான் நல்லவேன். ஆனால் என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இதில் புதுசாக என்ன தெரியுது அப்படின்னா, இதில் PQRST வேவை தவிர புதுசாக ஒருத்தன் முளைச்சிக்கிட்டு வரான். யாரா அந்த புது பையன் அப்படின்னு கேட்டு, ஹூ ஆர் யூ மேன் அப்படின்னு நான் அவன்கிட்ட கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஐ ஆம் ஏ யூ அப்படிங்கிறான். யூவா? என்னடா அது? இப்போ தான் PQRST வேவ் எதனால் வருது, அதுக்கான காரணத்தை நம்ம இப்போ தான் படித்தோம். இப்போ புதுசாக ஒரு யூ வேவ்னு ஒன்று புதுசாக வருது. ஸோ அது எதனால் வருது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட திருப்பி கேட்குறது என் காதில் ஒலிக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோ யூவை பற்றினது தான். இது பாராமெடிகோஜெனிசிஸ். நான் உங்கள் ரியாஸ். ஸோ நம்ம இசிஜியோட வேவ்ஸை பற்றி பார்க்குறப்ப போன வீடியோவில் பார்த்தோம். PQRST வேவ் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம். P வேவ்ங்கிறது ஏட்ரியல் டீபோலரேஷனாலவும், QRS காம்ப்ளெக்ஸ் வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரேஷனாலவும், T வேவ் வந்து வென்ட்ரிகுலர் ரீபோலரேஷனாலவும் தோன்றுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக யூ வேவ் அப்படின்னு ஒன்று வருது. இந்த யூ வேவ் வந்து எல்லா இசிஜிலேயும் இருக்காது. ஒரு ரேரான கண்டிஷனில் தான் இந்த யூ வேவ் வந்து தோன்றும். ஸோ தோன்றதுக்கான உண்மையான காரணம் வந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் ஒரு 3 முக்கிய காரணமாக இதான் இருக்கலாம் அப்படின்னு யூகித்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன அந்த 3 முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டிலேடு ரீபோலரேஷன் ஆஃப் பர்கினிஸ் ஃபைபர்ஸ். ஸோ வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பர்கினிஸ் ஃபைபர்ஸ் தான் ஆக்ஷன் பொட்டென்ஷியலை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு போவோம். ஆக்ஷன் பொட்டென்ஷியலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு போவோம். அந்த பர்கின்ஜி ஃபைபர்ஸில் ரீபோலரேஷன் நடக்கிறது டிலேடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த யூஐ தோன்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொலாங்டு ரீபோலரேஷன் ஆஃப் மிட் மயோகார்டியல் செல்ஸ். ரெண்டாவது காரணம் சொல்கிறாங்க. மயோகார்டியல் செல்ஸில் மிடில் இருக்கிற மயோகார்டியல் செல்ஸில் ரொம்ப நேரம் ரீபோலரேஷன் நடக்கிறதுனால இந்த யூஏ வரலாம் அப்படிங்கிற இன்னொரு கருத்து சொல்கிறாங்க. அடுத்து பேப்புலரி மசில்ஸ். ஹார்ட்டில் வந்து வேல்வ்ஸ் இருக்கும். அந்த வேல்வ்ஸ் திறந்து மூடுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசில் தான் அந்த பேப்புலரி மசில்ஸ். ஸோ அந்த பேப்புலரி மசில்ஸில் நடக்கக்கூடிய ரீபோலரேஷன்னாலையும் இந்த யூஏ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு 3 முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. சரி, இந்த யூஏ வந்து யாருக்கா வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ யாருக்கு வருதும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த யூஏ வந்து ஹைப்போகெலிமியா, அதாவது பிளட்டில் பொட்டாசியம் லெவல் கம்மியாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வரும் ஹைப்போகெலிமியா. ஹைப்பர் கால்சிமியா, கால்சியம் லெவல் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வரும். ப்ளஸ் தைரோடாக்சிகோசிஸ் அப்படிங்கிறது ஹைப்பர் தைராய்டிசத்தில் ஒரு கண்டிஷன். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறது தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பிளட்டில் அதிகமாக இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி யூஏ வந்து அவங்களோட இசிஜியில் தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டாலிஸ் அப்படிங்கிற ட்ரக் தெரப்பி எடுத்துக்கிறவங்களும், ஸோ எபினெஃப்ரின் ட்ரக் தெரப்பி எடுத்துக்கிறவங்களும், கிளாஸ் 1A அண்ட் கிளாஸ் 3 கிளாஸ் ஆஃப் ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களோட இசிஜியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் யூஏ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஏவை பற்றி புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ரியாஸ் கான். இது பாராமெடிகோஜெனிசிஸ்.